ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு அழகான ஈவினிங். சூப்பராக 2 நாளாக நல்லா மழை வந்தது. பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்மளோட வேனிலா கெச்சப்போட ஃப்ளவரும் மலர்ந்துருக்கு. ஸோ கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டிட்டு ஒரு குட்டி சேல் வீடியோ, கொஞ்சம் டியூபர்ஸ் மட்டும்தான் இருக்குது, அது மட்டும் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் உங்களுக்கு டியூபர்ஸ் வாங்கி ஃப்ளவர்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போடுங்க. வீடியோவுக்கு லைக்கும் ஹைப்பும் கொடுக்க மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட நிறைய லோட்டஸ் பிளான்ஸில் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் காட்டணும்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் கார்டன் தூரமாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் ஈவினிங்கில் தான் போவேன். அதுக்குள்ளே சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். அது அதிகமாக ஃப்ளவர்ஸ் காட்ட முடியல. கண்டிப்பாக வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆனோடனே ஏர்லி மார்னிங்லேயே போய் உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் காட்டுறேன். பாப்பாங்க ஸ்கூல் அனுப்புறதுனால தான் என்னால் அந்த நேரத்துக்கு போய் எடுக்க முடியல. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல நம்மளோட வேனிலா கெச்சப். இது தனியாக தான் மலர்ந்துருக்கு. நம்மளோட வாட்டர் லில்லி எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஆக்சுவலி இது மலரல, இது நாளைக்கு தான் மலரும். இந்த ஃப்ளவர்ஸை நாளைக்கு நான் ஷார்ட்ஸில் காட்டுறேன். இந்த ஈவினிங் ஆகவும் நம்மளோட வாட்டர் லில்லிஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஓப்பனாக இருந்தாலும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ வீடியோவில் சேலை பற்றியான டீட்டெயில்ஸ் மட்டும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உங்களோட இன்சைட் தமிழ்நாடு கொரியர்ஸ் எல்லாமே நம்ம எஸ்டி கொரியரில் தான் போடுவோம். அதோட கொரியர் சார்ஜ் 65 ருபீஸ். அதே மாதிரி அதர் ஸ்டேட்டு சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கு 90 ருபீஸ் டிடிடிசியில் தான் போடுவோம். உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அதே மாதிரி வேணும் அப்படின்னா மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஜஸ்ட்டு டைம் பாஸுக்காக மெசேஜ் அனுப்பாதீங்க. அதே மாதிரி இந்த நம்பரில் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட டியூபர்ஸ் எல்லாம் காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நம்ம நாட்டு மருந்து கடையில் சீட்ஸை வாங்கி போட்டால் நம்மளுக்கு ஏன் ஃப்ளவர் வரல, இந்த கிழங்கு வாங்கி வச்சா மட்டும் எப்படி வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்போ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஏன்னா பழைய வீடியோஸில் தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ லாஸ்ட் டைம் நான் ஒரு இது போட்டிருந்தேன் கேப்ஷன் அதை கேட்டுட்டு நிறைய பேர் என்ன இந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ அதனால தான் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டதுனால தான் இந்த இது வீடியோலேயே சொல்கிறேன். இது ஹைப்ரிட் லாட்டஸோட கிழங்கு தான். இது நம்மளுக்கு டப்பில் பூக்கும். நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்குகிற சீட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நாட்டு தாமரையோட விதைகள். அது நம்மளுக்கு ஒரு பெரிய டேங்கில் கூட பூக்காது. அது சீசனில் ஒரு ஃப்ளவர் கொடுத்தாலே பெரிய விஷயம்தான். ஸோ அதனால நம்மளுக்கு இது ஹைப்ரிட் லாட்டஸ். இது நம்மளுக்கு டப்பில் பூக்கும். அதனால தான் நீங்கள் அந்த சீட்ஸை வாங்கி நீங்கள் நட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வராது. பட் இந்த டியூபர்ஸ் நம்மளுக்கு அந்த ஒரு கொஞ்சமான ஸ்பேஸ்லேயும் பூக்கக்கூடிய அந்த ஒரு திறமக்கூடிய ஹைப்ரிட் வெரைட்டிஸ். இதுதான் நம்மளுக்கு பூக்கும். இதுதான் விஷயம். இது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி இதை சொன்னேன். இன்றைக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு வெரைட்டி நவமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். நிறைய பெட்டல்ஸ் உள்ள ஒரு சூப்பரான வெரைட்டி தான் நவமி. அதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ளூமர் கூட. நம்மளுக்கு ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்து ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் வெரைட்டி தான் நவமி. இதில் பெரிய டியூபர் 250 ருபீஸ். இது கட் பண்ணி நீங்கள் வைக்கக்கூடிய டியூபர் தான். இந்த டியூபரை நீங்கள் தண்ணியில் போட்டு வெளியே வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துலையும் ரூட்டு ஸ்ப்ரவுட் ஆகிடும். அதே மாதிரி மித்த இடத்துல இங்கே 2 இடத்துலையும் ஸ்ப்ரவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை கட் பண்ணி வைக்கலாம். கட் பண்ணி 2 டப்பில் வைக்கலாம், இல்லை ஒரே டப்பில் கூட ஆப்போசிட் சைடில் கூட வைக்கலாம். 250. அதே மாதிரி இங்கே ஒரு டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் 220. அதே மாதிரி இங்கே 2 டியூபர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் 180. இதுதான் நம்மளோட நவமியோட டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்க சொல்லுங்கள், நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். இந்த மழை சீசனில் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய அசோலா வளரும். ஸோ எல்லோரும் நம்மளோட அசோலாவை நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. இது நான் இன்னும் க்ளீன் பண்ணலை, நாளைக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். ஸோ அசோலா இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தீங்கன்னா நம்மளுக்கு பிளான்ட்டோட உரமெல்லாம் அது இழுத்துக்கும். ஸோ எல்லோரும் அசோலா க்ளீன் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு பட்டெல்லாம் வந்திருக்கும். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டாங்க. வராதவங்கள ஃபீல் பண்ணாதீங்க. ரீப்போர்ட் பண்ண வேண்டிய பிளான்ட்டை ரீப்போர்ட் பண்ணி கொடுங்க. இல்லைனா ஷாக் கொடுத்து எழுப்பிட்டு ஃபர்டிலைசர் கொடுங்க.
இந்த டேப்லெட்ஸ் வேண்டவங்க சொல்லுங்கள். 100 ருபீஸுக்கு 24 டேப்லெட்ஸு, 50 ருபீஸுக்கு 12 டேப்லெட்ஸு. இது வந்து ஃப்ளவர் பூஸ்ட் பண்ணுறதுக்கான டேப்லெட் தான். உங்களுக்கு வந்து உங்களோட பிளான்ட்டில் வந்து நிறைய லீஃப் இருக்குது, ஃப்ளவர்ஸ் வரல அப்படின்னா இந்த டேப்லெட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக பட்டு வரும், அதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸும் கிடைக்கும். அடுத்து நம்மளோட வெரைட்டி EOS அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவுல் லோட்டஸ் தான். EOS வந்து ஒரு சூப்பரான ப்ளூமர் தான். பாருங்கள், இதோட டியூபரே நான் எடுக்கும்போது இதில் வந்து பட்டு வந்து இருந்துச்சு. பாருங்கள், இங்கேயும் வந்து இன்னொரு டியூபர்லேயும் பட் இருந்துச்சு. நம்ம வந்து நல்ல ப்ளூம் ஆகிற வெரைட்டிஸ் வந்து டியூபர்லேயே வந்து பட்டு இருக்கும் நம்மளுக்கு. பட் ஆனால் இந்த பட்டு வந்து உங்களுக்கு மலராது. பட் ஆனால் இதோட ஃப்ளவரிங் கெப்பாசிட்டி நம்ம இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த EOSல பெரிய டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா பட் ஒன்று இருக்கும். இதுவும் வந்து 200ஓட டியூபர் தான். நல்ல சூப்பரான டியூபர்ஸ் தான், ஃப்ரெஷ் டியூபர்ஸு. இங்கே ஒரு சின்ன டியூபர் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 180 ருபீஸ். இந்த EOSங்கிறது வந்து ஒரு பவுல் லோட்டஸ் தான். இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய சைஸ்லலாம் ஃப்ளவர்ஸ் வராது. இந்த மேலே இருக்கிற இந்த ப்ரௌன் போர்ஷனை வந்து மொல்லமாக எடுத்து விடணும். எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே க்ரோத் டிப் இருக்கும். நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு போடும்போது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாஃப்டாக அப்படியே வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் வந்து நல்ல க்ரோத் டிப் இருக்கிற டியூபர் தான். பவுல் லோட்டஸுங்கிறனாலே ரொம்ப பெரிய சைஸில் இதில் டியூபர் வராது. இதோட ப்ரைஸ் வந்து 180 ருபீஸ். ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். சூப்பரான ஒரு ப்ளூமர் தான். இந்த சீசன்லலாம் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய ஃப்ளாட்டிங் லீஃப் வரும்போதே ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் நம்மளோட EOS. இன்னொரு டியூபர்லேயும் இதில் வந்து பட்டு இருக்குது. நான் முன்னே காமிச்சது தான். இந்த டியூபர்ஸில் இருக்கிற பட்டு வந்து மலராது. நிறைய பேர் அது கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லை. அந்த பட்டு நமக்கு வளர்ந்து அதில் ஃப்ளவர் கொடுக்காது. பட் ஆனால் நம்மளுக்கு அதோட ப்ளூமிங் கெப்பாசிட்டி இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நம்மளோட வெரைட்டி நர்மதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான். நர்மதாலேயே 3 டியூபர்ஸ் தான் இருக்குது. இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்து பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். நான் லாஸ்ட் டைமே காமிச்சிருந்தேன். எனக்கு வந்து பனிக்காலத்தில் கூட ப்ளூமான ஒரு வெரைட்டி தான் இது. எனக்கு வந்து ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்தே பூத்துது பனிக்காலத்தில் ரீபாட்டிங் பண்ணி கூட. இப்போ வந்து இதில் டியூபர் கிடச்சிருக்கு. நல்ல சூப்பரான டியூபர் தான். இதோட ப்ரைஸ் வந்து 250. பெரிய டியூபர் தான். இது வந்து நிறைய அடுக்குள்ள ஒரு வெரைட்டி தான். இங்கேயும் வந்து ஒரு டியூபர் இருக்குது. இது வந்து கீழ் போர்ஷன் நம்ம கட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு டியூபர் தான். லெங்க்த்தாக இருக்கும். இது நான் அனுப்பும்போதே கட் பண்ணி அனுப்புகிறேன். இதோட ப்ரைஸ் வந்து 220. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு டியூபர் இருக்குது. இதுக்கும் வந்து கீழே க்ரோத் டிப் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 180. 3 டியூபர்ஸ் தான் இந்த வெரைட்டியில் இருக்குது. இனிமேல் வந்து நம்மளுக்கு டியூபர்ஸ் அதிகமாகவே இருக்காது. ஃப்ளவரிங் சீசனுங்கிறனால டியூபர்ஸ் வந்து அதிகமாக வராது. நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இந்த வெயிலுக்கு வந்து தாமரை வருமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வரும். இதுதான் வந்து லாட்டஸோட சீசனே. இந்த வெயிலில் தான் நம்மளுக்கு வந்து தாமரை செடி வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். நடுவில் இப்போ வந்து மழை வருது பார்த்திங்களா, அந்த மழை விழுவும்போது பிளான்ட் அப்படியே வேகமாக வளர ஆரம்பிக்கும். பிளான்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம ரீபாட் பண்ணி வச்சுருக்கிற பிளான்ட் வந்து க்ரோத் எல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் ஆனால் இந்த மழை விழுந்ததோட டக்குன்னு பிளான்ட் வந்து புதுசாக இலையை விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்மளுக்கு பட்டும் கிடைக்கும். அடுத்து நம்மளோட வெரைட்டி ஒயிட் பேர்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பவுல் வெரைட்டி தான். ஒயிட் பேர்லுங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ஃப்ளவரும் பார்த்துட்டிங்கன்னா பேர் போலவே ரொம்ப ஒயிட் பேர்ல் போலவே ரொம்ப அழகான ஒரு வெரைட்டி தான் பவுல் லோட்டஸ். எல்லா ஃப்ளாட்டிங் லீஃப்லேருந்து எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லேயுமே வந்து ஃபுல்லாக பட்டு வரும். நம்ம ஹரிதா போலவே சூப்பராக நிறைய ஃப்ளவர்ஸ் ஒரு டைமில் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பவுல் லோட்டஸ் தான் வந்து ஒயிட் பேர்ல். இது வந்து பெரிய டியூபர். இதோட ப்ரைஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லலை. இது புது வெரைட்டிங்கிறனால தான் அப்படி சொல்லலை. வேண்டவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க, நான் ப்ரைஸ் சொல்லிடுறேன். இதுதான் பெரிய டியூபர். சின்ன 2 டியூபர்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஒரே ப்ரைஸ் வரும். இது ரெண்டுக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். அடுத்ததான் நம்ம காட்டக்கூடியதும் ஒரு பவுல் லோட்டஸ் தான். 3 இடத்துல நல்ல க்ரோத் டிப் இருக்கும். அதுவும் நல்லா ரூட் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். ரெட் அண்ட் ஒயிட்டில் நல்லா ரூட் வர ஆரம்பிச்ச டியூபர் தான். ரெடி டு பிளான்ட். இது பிங்க் பவுல் அப்படிங்கிறது ஒரு லைட் ஷேடில் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவுல் வெரைட்டி தான். இதோட இந்த டியூபர் வந்து 180. இங்கேயும் ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே வந்து 3மே வந்து ரூட் வந்த டியூபர் தான். பாருங்கள், இங்கே ரூட் வந்திருக்கும்.
இங்கேயும் வந்து க்ரோத் டிப் இருக்கும். இதோட ப்ரைஸும் 180, 2 டியூபர் 180. அப்புறம் இங்கே ஒரு டியூபர் இருக்குது. இதோட முன் போர்ஷன் நான் சொன்ன மாதிரி ரூட்டு வந்துடுச்சு. கீழேயும் வந்து ஒரு க்ரோத் டிப் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 120. இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸ். 3 டியூபர்ஸ் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த பவுல் லோட்டஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாமலே இருக்கிறாங்க. பவுல் லோட்டஸ்னால் பவுலில் வைக்கிறது இல்லை, நம்ம வந்து டபுள் வச்சாது இது எப்போவுமே நல்லாயிருக்கும். ஆனாலும் கொஞ்சம் சின்ன ஒரு டபுள் வச்சா கூட இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். அதுதான் வந்து பவுல் லோட்டஸுங்கிறது. அதே மாதிரி இது வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஒரு டபுளை வச்சாலுமே ஒரு ஹைட்டுக்கு மேலே இந்த பிளான்ட் வந்து நம்மளுக்கு வளராது. இது ஒரு டுவார்ஃப் வெரைட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். தட் மீன் இது வந்து ஒரு மீடியமான ஹைட்லேயே தான், அந்த சைஸ்லேயே தான் அதோட ஃப்ளவர் பூக்கும். மித்தபடி நம்ம மற்ற கல்டிவர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் டப்பு பெருசு பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட ஃப்ளவர் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் இது அப்படி இல்லை. இது ஒரு லெவலுக்கு மேலே இதோட ஃப்ளவர் சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. பவுலில் வச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. சின்ன பாத்திரத்தில் வைக்கலாம் அப்படின்னு அப்படி வைக்காதீங்க. ஏன்னா சீக்கிரமாக நீங்கள் அதை ரீபாட்டிங் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இடம் பத்தலைன்னா பிளான்ட் ஸ்லீப் ஆகிடும். இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக்கும் ஹைப்பும் கொடுக்க மறந்துடாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து டியூபர்ஸ் கூட வாங்குறீங்க, வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.